தாவீது ராஜா பெதஸ்தா பெத்தேல் சபையின் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இயேசு என்ற தென்றல் என்னை தேடி வந்த தென்றல், இயேசு என்ற தென்றல் என்னை தேடி வந்த தென்றல், நேசம் என்ற தென்றல் அன்பின் ஆவி என்ற தென்றல், நேசம் என்ற தென்றல் அன்பின் ஆவி என்ற தென்றல், இயேசு என்ற தென்றல் என்னை தேடி வந்த தென்றல், இயேசு என்ற தென்றல் என்னை தேடி வந்த தென்றல். பிறரை நேசிக்க வைக்கும் அன்பு என்ற தென்றல், அன்பாய் பிறரை நேசிக்க வைக்கும் அன்பு என்ற தென்றல், அக்கறை சேர்க்க அக்கறையுள்ள ஆவியான தென்றல், அக்கறை சேர்க்க அக்கறையுள்ள ஆவியான தென்றல், இயேசு என்ற தென்றல் என்னை தேடி வந்த தென்றல், நேசம் என்ற தென்றல் அன்பின் ஆவி என்ற தென்றல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை ஏசாயா எழுதின புத்தகம் 64 அதிகாரத்தின் 8 வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீ என்னை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியே. கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்குள் சுகமாய் இருப்பீர்கள் என்று இந்த காலவேளை நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரி என்று சொல்லி இந்த காலவேளை கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார். மக்கள் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை கொண்டு வர முடியவில்லை, அதற்காக நான் வருந்துகிறேன். ஸோ வெளியில ஊழியத்து நிமித்தம் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை இருந்தபடினால நேற்று ராத்திரி தான் நான் திரும்பி வந்தேன். இன்று இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியே, நீ என்னை உருவாக்குகிறவர். அந்த ஏசாயாவுக்கு இருந்தது. சபைக்கு நல்ல ஒரு புரிதலை கொடுக்கிறார். தேவ ஜனமே, இப்பொழுதும் நீங்கள் அனைவரும் பிதாவினுடைய கரத்திலே ஒரு களிமண்ணாய் நாம் காணப்படுகிறோம். நமக்கு கண்ணு, காது, நாம் பார்க்கிறவைகள்லாம், ஒரு மனிதனுக்கு இவைகள்லாம் இருந்தால்தான் அந்த மனிதன் முழுமை பெற்றவனும் அழகுள்ளவனுமாய் இருக்கிறான். ஆனால் இந்த அழகு இந்த சரீரத்தினால் அல்ல, நம்முடைய கண்ணினால் அல்ல, நம்முடைய முகத்தில் அல்ல, நம்முடைய காதுகள்னாலே, நம்முடைய அவயவங்கள்னால் அல்ல, தேவன் நமக்குள் வைத்த அவருடைய ஆவியினாலே, அந்த ஆத்மானாலே தான் இந்த அழகு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனால்தான் வேதம் அதை தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிற களிமண் என்று சொல்லி. ஆம் தேவச்சனமே, முந்தின மனிதனாம் ஆதாமை நாம் அறிவோம். அந்த ஆதாம் மண்ணிலிருந்து உருவானவன். அந்த மண்ணிலிருந்து ஏவாளை, ஆதாமிலிருந்து ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்தார். ஆதலால் தான் முக்கியத்துவத்தை ஆதாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இன்றும் அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்? தேவனுடைய சாயல் மனிதனாயிருக்கிறான், மனிதனுடைய சாயல் மனுஷியாயிருக்கிறான். என் எலும்பிலிருந்து எடுத்தபடினால் அவள் மனுஷி எனப்படுவாள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். கேட்கிறதான தேவ ஜனமே, நாம் ஆணானாலும் பெண்ணானாலும் யாரே ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கிற நாம் அனைவரும்
அவருடைய கரத்தின் கிரியாயிருக்கிறோம். நாம் அதை மறந்து போகாமல் நினைவில் கொண்டு என்னை அவர் உருவாக்கினார் என்ற அந்த சிந்தை நமக்கு இருக்குமானால் நாம் நிச்சயமாய் கர்த்தரை துதிக்கிற ஜனமாய் இருப்போம். நம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். ஒருவேளை நாம் நடந்து வருகிற பாதை அது கஷ்டமும் வேதனையும் பாடும் உபத்திரவமும் கண்ணீரும் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனாலும் ஊழியக்காரனாய் நான் உங்களை இந்த கால வேளையில் தைரியப்படுத்துகிறேன். நீங்கள் எப்பாதையின் ஊடே கடந்து போனாலும் உங்களை உருவாக்கினவர், உங்களை உண்டாக்கினவர், இந்த பூமியிலே உங்களை கொண்டு வந்தவர், தம்முடைய ஆத்மாவை உங்களில் வைத்திருக்கிற தெய்வம் அந்த தெளிவையும் அந்த ஞானத்தையும் அந்த அறிவையும் உங்களுக்கு கொடுத்த கர்த்தர் நிச்சயமாக உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் அவருடைய கரத்தின் கிரியாயிருக்கிறீர்கள். எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நீங்கள் கர்த்தராகிய இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நான் ஒவ்வொருவரும் இந்த ஸ்தானம் இயேசுவின் நாமத்தினாலே அவர் சிலுவையை ஏற்றதினால் நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் இந்த முந்தின மனிதனாம் ஆதாமின் சந்ததியானாலும் வாக்குத்தத்தத்தின் சந்ததியாய் தெய்வம் தெரிந்தெடுத்த ஜனமாய் அவர் உருவாக்கின உலக மனிதர்களின் நடுவே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது. அதுபோல் ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தபடினாலே தெய்வம் ஆபிரகாமிலிருந்து ஒரு சந்ததியை கர்த்தர் உருவாக்கி கொண்டு வருகிறார். அந்த ஆபிரகாமின் சந்ததியோடு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சேர்க்கப்படுகிறோம். அவர் சேர்க்கப்பட்ட நாம் இந்த பூமியிலே மண்ணான மனுஷன் என்பதை அவர் அறிவார். புல்லின் பூவை போல நம்முடைய வாழ்வு உண்டு என்பதையும் அவர் அறிவார். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆதலால் நாம் அவரால் உருவாக்கப்பட்டோம் என்றதான அந்த அறிவு நமக்கு தேவை. எப்படி நாம் மண்ணென்று அவர் அறிந்திருக்கிறாரோ அப்படி அவர் நம்மை உருவாக்கினவர். நாம் ஜெனிப்பிக்கப்பட்டது அவராலே. நாம் இந்த பூமிக்கு வந்தது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே. இந்த மகிமையான இந்த இரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள இந்த இரட்சிப்புக்குரிய பாத்திரமாய், இரட்சிப்பின் சந்ததியாய், இரட்சிப்புக்கேற்ற மனிதனாக நம்மை அவர் உருமாற்றம் அடைய செய்தார். இல்லையெனில் அவர் நம்மை அவருக்குள் இந்த இரட்சிப்புக்குள் நம்மை சிருஷ்டித்தார். கேட்கிறதான தேவ சொன்னமே இந்த கால வேளையில சொல்லுகிறார், நீர் என்னை உருவாக்கினீர். நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷன், நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷி பிள்ளைகளாகும். ஏன் நாம் பயப்பட வேண்டும்? இந்த பூமியிலே எத்தனை தடைகள் வந்தாலும் நான் தைரியமாய் சொல்ல முடியும், எத்தனை ஆனாலும் தேவனால் உருவாக்கப்பட்ட நீங்கள் அவைகள் மேல் ஜெயம் கொள்ளுகிற தேவ பிள்ளையாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த கால வேளை நீங்கள் பாடுகளின் ஊடே, எந்த பாதையின் ஊடே நீங்கள் கடந்து வந்தாலும் அது கண்ணீராய் இருக்கலாம், வேதனையாய் இருக்கலாம், வியாதியின் அகோரமாய் இருக்கலாம், ஏதுவானாலும் எதை குறித்தும் பயப்படாதீங்க. உங்களை உருவாக்கின கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை எழுதுகிறார். அது என்ன? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ ஏன் என்னை இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமோ? நாம் உருவாக்கப்பட்டது தேவனால். அங்கே கீழே எழுதப்படும், மிதிக்கப்பட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஆம் பிரியமான தேவ ஜனமே, நம் வாழ்வில் நாம் சந்திக்கிற காரியங்கள், நாம் ஃபேஸ் பண்ணுகிற காரியங்கள் தேவ அனுமதி இல்லாமல், தேவனுடைய ஞானம் இல்லாமல், தேவனுக்கு தெரியாமல் அது நம் வாழ்வில் வருவதில்லை, அது நமக்கு சம்பவிப்பதும் இல்லை. அதை நாம்
ஹேண்டில் பண்ணத்தக்க ஞானமும் கிருபையும் தேவன் நமக்கு கொடுத்துதான் அவைகளை அனுமதிக்கிறார். ஆதலால் நீங்கள் கடந்து வருகிற பாதைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்ட தேவ ஜனமாய் இருக்கிறீங்க. வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய், வாக்குத்தத்தத்தின் சுதந்திரமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கும் போது இடையூறு பண்ணுகிற இடையூறுகள், டிஸ்டர்ப் பண்ணுகிற எல்லாவற்றையும் கர்த்தரே மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினது நிறைவேற தாமதித்த போது அங்கே சாராள் தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்து ஒரு பிள்ளையை அங்கே ஆபிரகாம் பெற்றெடுக்கிறான். அந்த பிள்ளை சாராளுடைய மடியிலே வளர்க்கப்பட்டது. ஆனால் தாய் வேறே, அவளுடைய குணம் வேறே. அவள் பிரகாரமாய் அவனை வளர்த்து அசந்ததியாய் நிறுத்தும் போது பின்பு வாக்குத்தத்தத்தின் புத்திரனை கர்த்தர் சொன்னபடி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அதை கர்த்தர் கையில் அளித்த போது அதை கையில் எடுத்து அவர்கள் கர்த்தருக்குள் அவனை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். 2 பேரும் வளர்ந்தார்கள். காலங்கள் மாற மாற ஆகாரின் மகனுடைய ஜென்ம சுவாபங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு அது பிரியமில்லாதது. எப்படி வாக்குத்தத்தத்தின் புத்திரனாய் அந்த ஈசாக்கு நிற்கக்கூடாதபடி இஸ்மவேலை எழுப்பி வாக்குத்தத்த சந்ததியை அழித்திட அவன் நினைத்தாலும் தேவன் இமிடியட்டாய் ஆபிரகாமுக்கிட்ட சொல்லுகிறார், உன் மனைவியாகிய சாராள் சொல்லுகிறபடியே அவனை அனுப்பிவிடு. அதை நீ கொஞ்சமும் யோசிக்க வேண்டாம், கொஞ்சமும் அதை குறித்து சிந்திக்க வேண்டாம். அவனை அனுப்பிவிடு. நான் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை கர்த்தர் ஆபிரகாமுக்கு புரிய வைத்தார். அந்த ஒரு பிள்ளையிலிருந்து இத்தனை திரளான சந்ததியை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆம் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் ஈசாக்குக்கு வைத்திருந்த அந்த சுதந்திரம், அந்த ஆசீர்வாதம் வேற ஒருவனுக்கு போகாதபடி எப்படி சாராள் அதன் மேல் பெற்ற பிள்ளையின் மேல் கரிசனை வைத்திருந்தாலோ அதை விட அதிகமாய் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவனுக்கு சேர வேண்டியதை சேர்ப்பதிலே மிகுந்த கரிசனையும் அக்கறையும் உள்ள தெய்வமாய் இருக்கிறார். இந்த கால ஓடை அப்படிதான் கர்த்தர் உங்களையும் உருவாக்கினபடினால உங்களோடு பிறந்தவர்கள் உண்டு, உங்க ஊரார் உண்டு, உங்கள் குடும்பத்தார் உண்டு, உங்க உறவுகள்ல ஏராளமானோர் இருக்க கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தது. இயேசு கிறிஸ்துவின் இந்த வழிமுறைகளுக்குள், இந்த மார்க்கத்துக்குள் உங்களை உருவாக்கினது, உங்களை கொண்டு வந்தது சும்மா இல்லை, நீங்கள் அவருடையவர்கள். ஆதலால் உங்களை அவர் இதிலே கொண்டு வந்து தம்முடையவர்களை தம்முடைய ஜனம் என்று அழைப்பதற்கும், நீங்கள் அவருடையவர்கள் என்று இந்த உலகம் அறிந்து கொள்வதற்கும், உங்களை சுற்றி உள்ளவர்கள் அறிவதற்குமே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இம்மட்டும் நடத்தி வந்தவர், இனிமேலும் உங்களை நடத்த உங்களை உருவாக்கினவர், உங்களை கைவிடாமல் கடைசி வரை உங்களை நடத்துவார் என்ற தைரியத்தை இந்த காலவோடு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை பலப்படுத்துகிறார். பக்தன் யோபு சொல்லுகிறார், என்னையும் எனக்குண்டான எல்லாவற்றையும் உருவாக்கினது உமது கரமாண்டவரே என்று சொல்லுகிறார். இதை கேட்கிற பிள்ளைகளே, உங்களை உருவாக்கின கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு ஊழியக்காரனாய் நான் பேசலாம், என்னுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை, உங்களுக்கான வார்த்தை, இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தின் வார்த்தை இது. இந்த நாளில் உங்களுக்கு வருகிற எல்லா கஷ்டத்தின் நின்றும், போராட்டத்தின் நின்றும், ஆபத்து நின்றும், விபத்து நின்றும், நஷ்டங்களில் நின்றும், கண்ணீரில் நின்றும் உங்களை காப்பதற்கு கர்த்தர் இந்த கால ஓலை உங்களோடு பேசுகிற வார்த்தையாகும். ஆதலால் எதை குறித்தும் பயப்படாதீங்க, எதை குறித்தும் சிந்திக்காதீங்க, எதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நிறைவேறும்படி அவ்வார்த்தைக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுத்து, அவ்வார்த்தைக்கு நீங்கள் உங்களை தாழ்த்தி, அந்த வார்த்தையை உள்வாங்கி கொண்டு, இது கர்த்தர் என்னோடு பேசினார், நான் அவருடைய கரத்தில் இருக்கிற களிமண், அவர்கள் பயன்படுத்தப்படுகிற மனுஷன், மனுஷி, குடும்பம், சபை என்று சொல்லி இந்த கால ஓலையில் நாம் அறிக்கையிடுவோமானால், இந்த வார்த்தை உங்களுக்கென்று இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை மகிமையை காண பண்ண அவர் போதுமான தெய்வமாயிருக்கிறார். ஆதலால்
எதை குறித்தும் நீங்கள் சிந்திக்க வேண்டாம், எதை குறித்தும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். கர்த்தர் நன்மையே செய்கிறவர், உங்களை உருவாக்கினவர். எப்படி ஈசாக்கை உருவாக்கினவர், அவனுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதிலேயும் அவன் மேல் கண்ணு வைத்து அவனுக்கு ஆலோசனை சொல்லி அவன் நடக்க வேண்டிய வழியை அவனை நடத்தி அவன் விதைத்த விதைப்புக்கு 100 மடங்கு பலனை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து கனத்துக்குரிய மனிதனாய் அவனை நிறுத்தினது எத்தனை உண்மையோ அத்துணும் மேன்மையானவர்களாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் உருவாக்கப்பட்டபடினால, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு பிதாவின் சந்ததியாய் நீங்கள் ஆபிரகாமின் புத்திரனாய் புத்திரியாய் குடும்பமாய் சபையாய் ஊழியர்களாய் இந்த கால ஓளை கர்த்தர் நியமித்திருக்கிறபடினால நிச்சயமாய் உங்களை கைவிட மாட்டார். உங்களை வெட்கப்படுத்த அவர் அனுமதிப்பதில்லை. என்னவானாலும் அது நின்று உங்களை மீட்டுக் கொள்ள, உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள, உங்களுடைய நன்மையை நீங்கள் அடைய இந்த கால ஓளை கர்த்தர் உங்களுக்கு கிருபை அருளுவாராக. பயப்பட வேண்டாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல நோவாவினிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் இந்த பூமியில உண்டாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி, இப்படி பாவம் நிறைந்த இந்த உலகிலே கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். மற்றவர்களை குறித்து, இந்த பூமியை குறித்து, மற்ற மனிதனை குறித்து கர்த்தருக்கு கோபம் உண்டு, மனஸ்தாபம் உண்டு, வேதனை உண்டு. ஆனால் உங்களை குறித்து அவர் நல்லெண்ணம் கொண்டு இருக்கிறார். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அதை யார் தடுத்தாலும், எந்த மாந்திரிக வல்லமையானாலும், எந்த பிசாசின் கிரியையானாலோ, எந்த போராட்டமானாலும், எந்த மனிதனாலோ அதை உடைத்து கர்த்தர் நிச்சயம் ஈசாக்கு சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க உதவி செய்த ஆவியானவர் இந்த கால ஓளை உருவாக்கப்பட்ட உங்களை பார்த்து சொல்லுகிறார். தெய்வ ஜனமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாய் இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் நின்று தேவனுடைய தயவுல, தேவனுடைய கிருபையில நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். அதை சுதந்திரித்துக் கொள்ள நாம் ஒரு மனமாய் நாம் ஜெபிப்போம். உலகத்தின் பிதாவே, இந்த கால ஓளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலே என்னோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாத வார்த்தையின் வாயிலாய் ஆண்டவரே கர்த்தாவே, என்னோடு ஜெபிக்கிற நம்முடைய குடும்பம், பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறீரப்பா. இந்த கால ஓளையில் இவருடைய வேதனை மாறட்டும். இவர்களை உருவாக்கின கர்த்தர் இவர்களுடைய கரத்தின் கிரியாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த கால ஓளை இவர்களை தைரியப்படுத்தினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். மனிதனுடைய சுத்தத்தின்படி அல்ல, மனித யோசனையின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி இவர்களை நீர் உமக்குள் உருவாக்கி இருக்கிறீர். நீர் அனுப்பின உம்முடைய குமாரனான கிறிஸ்து இயேசுவுக்குள் இவர்கள் ஜெனிப்பிக்கப்பட்டு இருப்பதற்காய், உருவாக்கப்பட்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கனத்துக்குரிய பாத்திரமாய் போகிற இடங்களில் எல்லாம் இந்த நாளில் இவர்களை பயன்படுத்தி உமது மகிமையை வெளிப்படுத்த, இவர்கள் சொந்தரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை, நன்மையை, சுகத்தை, பலத்தை, பணத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி உழைக்கான நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். தடைகள் யாவும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. உமது பலத்த கரம் இவர்களோடு கூட இருந்து சகல நன்மையும் ஈசாக்கு சுதந்திரித்தது போல சுதந்திரித்து இவர்கள் செய்கிற எல்லா பிரயாசத்திலும் 100 மடங்கு பலனடைய இந்த நாளில் கர்த்தர் கிருபை செய்து நடத்தும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். எங்கள் ஜெபத்தை கேட்டமைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா கனமும் துதியும் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிற வரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் தீர்க்கதரிசி ஏலியா. பாஸ்டர் அண்ட் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.